இந்த காலத்துலயும் உங்களை மாதிரி ஒரு படிச்சு பொண்ணை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் எம்டெக் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் பெங்களூரில் வேலை பண்ணுறீங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னது? யார் சொன்னது? எங்கள் அப்பா தான் சொன்னார். இல்லை திவ்யா, நான் படித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் இப்போ வேலையில் இல்லை, விவசாயம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். மாதம் 1 லட்சம் சம்பளம் இல்லை. நான் சென்னையில் பாதி நிறுத்துங்க. என்னது? படிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்பா நிறுத்துங்கப்பா. திவ்யா, என்னம்மா எப்படி பண்ணிட்ட? ஏப்பா, படிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாரு, இவரை என்னால கல்யாணம் முடிக்க முடியாதுப்பா. சபாபதி, என்ன அதெல்லாம் பேசணும்லப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஏப்பா சிவா, இப்ப புரியுதா வேலையோட அருமை? சரி சபாபதி, நாங்கெல்லாம் கிளம்பலாம். வாங்கம்மா, எல்லாரும் கிளம்பலாம். எல்லாம் போச்சுமா, வாங்கம்மா போலாம். அண்ணே, உங்க மாமா மாணிக்கம் இருக்காருல்ல, அவரோட மக சிவா நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுனே. ஒரு வார்த்தை கூட சொல்லல என் மாமா. என்கிட்ட சொல்லாத என் மாமா வீட்டு விசேஷம் நின்னுதான் போகணும். சரி, எதனால நின்னு போச்சேன்? அதுவானே, சிவா படிச்சுட்டு விவசாயம் பார்க்கறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையாமா, அதனால அந்த பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்லிருச்சுனே. அவங்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், இந்த விவசாயம் எல்லாம் வேண்டாம், அவனை அதுக்கு முன்னாடி பார்த்த வேலையை பார்க்க சொன்னா கேட்டானா? இல்லையே. பட்டாத்தான் புத்தி வரும். சரி விடுங்கண்ணே, நான் சொல்ல வந்த விஷயத்தவே மறந்துட்டேன். ஒரு விஐபிக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நிலம் வேணுமாமா. அதுக்கு இப்ப நம்ம மாறன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானே. நான் வேற இப்போ வேற ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ சீட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப காம்படிஷனா இருக்குது. சார், இவர் தான் எங்க தேவாண்ணே. அண்ணே, இவர் தான் நாங்க சொன்ன விஐபி. ஹலோ மிஸ்டர் தேவா, ஐ எம் காளிதாஸ், காளி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. சென்னையில் காளி குரூப் ஆஃப் கம்பெனினா தெரியாதீங்க யாருமே இருக்க முடியாது. அப்படியா? நல்லது சார். என்ன ஹெல்ப் வேணும்? அண்ணே, சாருக்கு கரூர் டவுனுக்குள்ள பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா. அதுக்குறான இடத்தையெல்லாம் பார்த்துட்டாரு. ஆனா அந்த நிலத்தோட உரிமையாளர் நிலத்தை தரமாட்டேன்னு சொல்றானாமா. நீங்க தானே பார்த்து முடிச்சு கொடுக்கணும். எப்படியாவது அந்த நிலத்தை நீங்க தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். சார், நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன 1 மாசம் கழிச்சு வந்து பார்க்க முடியுமா? தேவா, நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்கிறது எனக்கு தெரியும். எம்எல்ஏ சீட்டு தானே. நான் நினைச்சா எம்எல்ஏ சீட் என்ன எம்பி சீட்டை வாங்கி தர முடியும். கட்சி தலைவர் என் சொந்தக்காரர் தான். அது மட்டுமல்ல, இந்த நிலத்தை எனக்கு முடிச்சு கொடுத்தா 25% கமிஷன் தரேன். எவ்வளவு செலவானாலும் அந்த நிலம் எனக்கு வந்தாகணும். என்ன சார் சொல்றீங்க? கட்சி தலைவர் உங்க சொந்தக்காரரா? அப்படின்னா கவலையே வேண்டாம், அந்த நிலம் உங்களோடதுன்னு நினைச்சுக்கங்க. இன்னும் ஒரே வாரத்துல அந்த நிலத்தை உங்களுக்கு முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியே அந்த எம்எல்ஏ சீட்டை மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. நிலம் என் பேருக்கு மாறின அடுத்த நிமிஷம் எம்எல்ஏ சீட் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கும். தலைவர்கிட்ட நான் பேசிட்டேன். செலியா, மாறா, சாரை கூட்டிட்டு வாங்கடா, பெரிய விருந்து வச்சு அனுப்புவோம்.
சொல்லுப்பா. சொல்லு சபாபதி. எப்பப்பா சென்னைக்கு வந்த? சொல்லவே இல்லை. இப்பதான் வந்திருக்கேன். நல்லா இருக்கியா சபாபதி? நல்லா இருக்கேன்ப்பா. மாணிக்கம், நீ பரவாயில்லப்பா, பழசெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சகஜமா பேசுற. ஆனா என்னால முடியலப்பா. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் பாலிய நண்பர்கள் சபாபதி. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சபாபதி. ரொம்ப நன்றிப்பா. நன்றிலாம் எதுக்குப்பா? என் பையனோட நிலைமையை எடுத்து சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா உன் பொண்ணு. அவளை பத்தி பேசாதப்பா. இல்லப்பா, உன் பொண்ணு கரெக்டாக தான்ப்பா பேசுனாங்க. சரிதான்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சது என் தப்பு தான். இல்லப்பா, இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த கடவுள் தான்ப்பா முடிவு பண்ணணும். சரிப்பா, பார்ப்போம். சரிப்பா, பார்ப்போலாம். என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணா நிச்சயதார்த்தம் வேற நின்று போச்சுல, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. என்ன சொல்ற? உங்க அண்ணனுக்கு நிச்சயார்த்தம் நின்று போச்சா? ஆமாங்க. சரி விடு அனிதா, அந்த பொண்ணுக்கு தான் உங்க அண்ணனை கொடுத்து வைக்காம போச்சு. அது இல்லைங்க, அந்த எங்கள் அண்ணா கல்யாணம் நடந்தால் தானே அடுத்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியும். அதை நினச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, இருக்கிற நிலைமையில வர ஒன்னாட்ட வர போய் பேச முடியாது. ஆமாம், ஜாபெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. உனக்கு? எனக்கும் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சென்னையில் இருந்தனால அடிக்கடி மீட் பண்ண முடியுது. அப்பா தினமும் அனிதா தரிசனம் கிடைக்குன்னு சொல்றா. பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எப்ப பார்த்தாலும் பாதி சீன்லயே உள்ள போயிடுறது. நானே மனசு கஷ்டமா இருக்குந்தான் உன்னை பார்த்து பேசலான்னு வர சொல்றது. வந்தா பாதியிலேயே போயிடுறியா? யாராவது பாத்துட்டு போறாங்க, பார்த்து என்ன நினைப்பாங்க? என் மொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்கிறேன், என்ன யாரு கேப்பா? கொண்டாட்டியா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளதாங்க, இப்படி பப்ளிக்காவா கட்டி பிடிப்பாங்க? சாரி அனிதா, நான் உன் மேல வச்சுக்கிற ஒரு காதல் ஆசையில தான் கட்டி பிடிச்சிட்டேன். சாரி அனிதா. என்னடா சாரி எல்லாம் கேக்குறேன்? நான் எல்லாரும் பார்க்கும்போது தானே கட்டி பிடிக்கணும்னு சொன்னேன், யாரும் இல்லாத இடத்துல கட்டி பிடிக்கலாம்னு சொல்லலையே. அடி கள்ளி. சரி, பார்க்கு போலாமா இல்ல தியேட்டருக்கு போலாமா? பார்க்கெல்லாம் வேண்டாம், எல்லாரும் இருப்பாங்க, நம்ம தியேட்டருக்கே போலாம். சரி சரி, டைம் வேற ஆயிடுச்சு, நேரம் படம் போட்டிருப்பாங்க. முன்னாடியே சொல்ல மாட்டியா? வந்தா எப்பவும் பாதிலேயே போற மாதிரியா இருக்கு. சும்மா பேசிட்டே இருக்காம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணு. சரி வா போலாம். யோ செல்லம், நேத்து ஓவர் வேலையா போச்சு. செஞ்சிட்டியா? அதெல்லாம் எப்படியா ஓப்பனா சொல்லிட்டேன். சொல்லடா, அப்பதானே உங்க அப்பா மாவனே கொண்டாடி குத்துக்கலாட்டம் நான் இங்க ஒருத்திக்கிறேன். அந்த செல்லக்கிளி குள்ளக்கிளின்னு பேசி திரியறவன் செல்லக்கிளி முன்னோட அழகா இருக்காடி. அந்த கருவா முட்டையை நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த கருவா வாயில நல்லா வந்துருண்டா. அதத்தான் நானே சொன்னேன், நீ கேட்டியா? செல்லந்தே அழகுன்னு அதுவும் புருஷனே சொல்லிட்டேன். அந்த செல்ல முவரக்கட்டை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவ வரட்டு, அந்த சிரிக்கி மாவா வரட்டு. கருப்பு வைரம் கண்ணாடி மாதிரி இருக்காவ. அப்படியா? வரட்டு வரட்டு வரட்டு. எங்க அவளை காணா, காமி எங்க? நானும் வாசப்பல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். யாரடி சிரிக்கி? ஐயோ 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 ஐயோ, இந்த ஆளுகால பேச்ச கேட்கறது யாருமே இல்லையா? அது எடுப்பட்ட சிரிக்க முண்ட மவ. என் புருஷன் உனக்கு யாருமே கிடைக்கவே இல்லையா? என் புருஷன் தான் உனக்கு கிடைச்சானே, அப்படியே ஆட்டிட்டு வந்துட்டேன். யாரடி உன் புருஷன் ஆடு நாக்க தொங்க போட்டு வர சொன்னாங்க? அவன் தாண்டி என்ன தேடி வந்தான். கருவாயா? ஆமா, குத்து கலாட்டம் நான் ஒருத்தி இருக்கும் போது, ஆமா அவளை போய் ஏமாத்தி நீ நீ ஏண்டி அவனை விட்ட? நான் விட்டன, நீ ஏண்டி அவன் ஏண்டி என்கிட்ட வந்தா? நீ விடுறது நல்லா விட்டுருந்த, அவன் ஏண்டி என்கிட்ட வரா? நான் இல்லாதனால உங்ககிட்ட வந்திருக்கான். நீயே சொல்றீங்க, அப்புறம் என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், உர்றி.
இப்ப என்னங்கற? ஆமா, உனக்கு எந்த வீடுமே கிடைக்கலையா? இந்த வீடு தான் வந்து கிடைக்கிற. அப்படியே உக்காந்துக்கலாம்னு வந்துட்டியா? ஐயா, 2 பேரும் சண்டை நிறுத்துங்கடி. இப்படியே சண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 3வது ஒரு வீடு பார்க்க வேண்டியது இருக்கு. அறிவு இருக்காதா கொஞ்சமாவது? அந்த எடுப்பட்டு சிரிக்க இங்க இருந்து நீ நேரத்தை விட்டு காலி பண்ணல, நான் இன்னைக்கு மனுஷாவே இருக்க. நீங்க நான் சொல்றது கேட்டுக்கோ. அவ வேணுமா நான் வேணுமா? 2 பேரும் வேணுங்க. அப்பதாண்டி சுகமா இருக்கா. எனக்கு வேணும். நீதான் எனக்கு வேணும். நீதான் எனக்கு வேணும். யோ ஈஸியா கிழிச்சிடாதீங்கடி. இப்பதாண்டி வாங்கிட்டு வந்தேன். யோ அது எங்கடியா? ஏய், இப்படியே அடிச்சிட்டீங்கன்னா 3வது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவ கூடயே போயிருவேன். கல்யாணமா? கல்யாணமா? ஆமாண்டி. சண்டாலா குத்து கல்லாட்ட 2 பேரும் இப்படி இருக்கீல, நீ 3வது ஒருத்தி போய் தேடுறியா? யோ, நீ இருந்தா தானே 3வது போய் தேடுவேன். அப்படி ஏய், பீஸ் போயிர போகுது. ஏய் தங்கச்சி, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, என்ன இருந்தாலும் இவர் நம்ம ஆத்துக்காருல்ல, நாம ஏன் அவளுக்கு இவளுக்கு விட்டு கொடுப்பானு? நம்மளே விட்டு போயிடலாம்க்கா. தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, ஆகா ஆகா தங்கச்சி, ஆகா ஆகா 3வதுன்னு ஒண்ணு சகல சொன்ன உடனே பிச்சுக்கிட்டது 2. நீ நல்லா புடிச்சுக்கிட்டே இருக்கிறியா? நானும் பாக்குறேன். எப்படியா 2ஐயும் ஒட்ட வச்சுக்கிட்டியே? இப்ப என் பொழப்பு நாரி போச்சே. நானே என்ன பண்ணிட்டேன்? வீட்டுக்கு போய் சரி நவரியா நீ முதல்ல. ஆமா ஏடி தங்கச்சி, அவர் யாரு? அவரா? அமெரிக்கா நீ கம்முனரியா? சத்தமண்டா சாகர பாத்துக்கோ. அவரு எங்க மாமா சிங்கப்பூர்ல இருந்து நேத்து தான் வாராங்க. சாமிங்க வந்து பக்கமா மாமனா இருந்தாலும் அப்படி ரொம்ப அழகா இருக்கு. மேக்கப் போட்டுட்டேன்டி. காலையில பாரு நாயோட நக்காது. மூடிட்டு நான் நிக்க சொன்னேன், இல்லன்னா அவ்வளவுதான். ஆகா ஆகா இத்தனை நாளா ஒரே ஒரு பொண்ணு என் செல்ல மட்டும் தான் நினைச்சேன். நீ சும்மா போயா? எப்ப பார்த்தாலும் இடுப்ப பிடிக்கிற, டவுசர பிடிக்கிற, வேற எதையாவது புடிச்சு தொலைச்சிடாத. நானே முறை பொண்ணுதே இருந்தது. நீ ஏன் அப்பப்ப இப்படி 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 ஒரு இடத்துல நின்னு பேச? யோ சரி கம்முனு ஏரியா மூடி. கம்முனு ஏரியா நானும் 2 டயலாக் பேசணும். நீ தங்கச்சி, உனக்கும் மாமன் வரனா எனக்கும் மாமன் வர. அவன் என்னதான் இருந்தாலும் மாமன் வாட்ட சட்டமா அப்படி அழகா தல தல. இத்தனை நாளா ஒண்ணுதான். இப்ப அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து போச்சு. இனிமேல ஒன்னோட ஒண்ணு பை 1 டேக் 1 2. இனிமேல எனக்கு ஒரே ஜாலிதான். ஐ அம் சோ ஹாப்பி. இப்பதான்டா 2 ஒண்ணு சேர்ந்திருக்குது. அது எப்படியா நான் இருக்கும்போது சேர விடுவேன். நீ ஒண்ணு குத்தவும் வேண்டாம், பிரிக்கவும் வேண்டாம். கும்மி அடிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கேன். பவ்யா கோயில அடிக்கிறாங்க, நீ போய் அடி. நீ கம்முனு இருடி தங்கச்சி. அவரு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்லயே இருக்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைங்களா மாமா? கண்டிப்பா. நீ சொல்லி கேட்காமையா? இல்ல மாமா, நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க, நாங்க 2 பேர் இருக்கோம். இன்னொருத்தர் இருந்தா செம்மையா சூப்பரா இருக்கியா? 4 பேர்த்த சமாளிப்பண்டி. நீ ஒரு மயிர் போட மாட்ட. உன்னால அதெல்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் நான் வந்து பாக்கணுமா? ஏயா அதே ஊரே சொல்லுது 5 வருஷமா ஒண்ணு கூட இல்ல. அப்புறம் என்னத்த நீ கிழிச்ச? மாமா புடிச்ச பத்தியா பாயிண்ட. சரி சரி. ஏய் தங்கச்சி, நமக்குள்ள வேலை இருக்கு, வாடி போலாம். ஆமாக்கா, இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? நீ அந்த ரூம்ல இருந்துக்கோ, நான் இந்த ரூம்ல இருந்து. என் கூட ஆமா மாமா நம்ம கூட இருந்துக்கிட்டோம். நீ போய் கேட்டுக்கு வெளியே காவலுக்கு இரு. நல்லா ஜாலியா படுத்துரு சகல. என்னடியா இந்த ஆளா அலையறாளே? அப்பா சாமி.
விவசாயி நீங்க என்ன சென்னையில் இருக்கீங்க? இங்க ஒன்றும் காடு தோட்டம் இல்லையே. அப்புறம் இதுதான் நான் ஒர்க் பண்ற கம்பெனி. ஓ, இதுதான் நீ ஒர்க் பண்ற கம்பெனியா? ஆமா. இங்க ஒரு பாட்டில் தண்ணிய உன்னால காசு கொடுக்காம வாங்க முடியுமா? இல்ல நல்ல காத்துல சுவாசிக்க முடியுமா? எங்க ஊருக்கு வந்து பார் எப்படி இருக்குன்னு. நீ எல்லாம் எப்படிதான் படிச்சு பட்டம் வாங்கினன்னு எனக்கு ஒரே டவுட்டாவே இருக்கு. படிச்ச பட்டிக்காட்ட நான் இப்பதான் பாக்குறேன். நான் படிச்ச பட்டிக்காட்டனாவே இருந்துட்டு போறேன். நீ சிட்டிகளாவே இரு. ஓ, நீங்க உன் தங்கச்சி பார்க்க வந்தியா? எஸ் எஸ், அவ வேளச்சேரியில் தானே இருக்கா? சரி சரி, நீ அங்க போய் அவளை பாரு. நான் போய் அவளை பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஹலோ, இது என்னோட ஆபீஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தா எனக்கு கேவலமா கிண்டல் பண்ணுவாளுங்க. நான் வேற உங்க போட்டோ வேற காமிச்சு தொலைஞ்சிட்டேன். கிரகம் வாங்க முதல்ல. செலியா, இதுதான் காளிதாஸ் சார் சொன்ன இடமாடா? ஆமாண்ணே, இந்த இடம்தான். இந்த இடத்துல பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினா நல்லா இருக்குமில்லண்ணே? ஆமா செலியா, இந்த இடம் செம வர்த்தா இருக்கு. இது மட்டும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூறு போட்டு வித்திருக்கலாம். அண்ணா, பிளாட் போட்டு செம காசு பார்த்திருக்கலாம். அண்ணா, எப்படிண்ணா வெறும் நிலத்தை போய் பிளாட் போட்டா காசு நிறைய பார்க்கலான்றீங்க? டேய் மாறா, நீ வெளிநாட்டுல இருந்து வந்தனால உனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரே ஏக்கர் நிலத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அத பிரிச்சு பிரிச்சு வீடு கட்டுறோம்னு சொல்லி ஒரு சிண்டா 5 லட்சம் ரூபாய்க்கு விற்போம். ஒரு ஏக்கருக்கு 5 கோடி வரும். அப்ப லாபம் தானே? நல்ல வேலை, நீங்க மட்டும் வெளிநாட்டுல இருந்திருந்தா வெளிநாட்டையே வித்து தொலைச்சிருப்பீங்க. அண்ணே, அந்த நில ஓனரு இந்த நில டீடைல்ஸ் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காருண்ணே. இந்தா பாருங்க. செலியா, இந்த நிலம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும்டா. அண்ணா, என்னன்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா. டேய் மாறா, இந்த நிலம் எங்க மாமா மாணிக்கத்தோட மக அனிதா பேர்ல இருக்க. அப்படின்னா அண்ணன் எம்எல்ஏ கன்ஃபார்ம். நாங்க எம்எல்ஏவோட பிஏ. ரொம்ப சந்தோஷனே. டேய் செலியா, என் மாமா நான் கேட்டா கண்டிப்பா இந்த நிலத்தை கொடுப்பாரு. எம்எல்ஏ சீட்டும் கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த விஷயத்த சென்னைக்கு போய் காளிதாஸ் சார்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கடா. நேர்ல போய் சொன்னாதான் மரியாதை. போயிட்டு வந்திருக்க. சரிண்ணே, நாங்க போயிட்டு வந்து ரெஜிஸ்டருக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சரி, ரைட்.
மாமா விடுங்க மாமா, வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோடி. மாமா எனக்கு உன்னே செய்யாத இருப்பனா முதல்ல பெரியவளுக்கு, அப்புறம்தான் உனக்கு. மெதுவா மாமா, கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ரொம்ப பார்த்தா எப்படி? மாமா அப்படின்னா நான் எவ்வளோ நாளா இது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் சிங்கப்பூர்ல. அடியே என்னடி பண்றீங்க? அடி பாவிகளா என்னடி பண்றீங்க? வேலியில ஒரு ஓனான எடுத்து வேட்டிக்கு விட்ட கதையா ஆகி போச்சு. வெறும் இன்சிலுக்கு தானே நானு. நான் போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாவணும். அடியே வாங்கடி, உள்ள என்ன பண்ணீங்க? அப்படியே மாமா அப்படி சூப்பரா பார்த்தாரு. அப்படி என்னடி அவன் பார்த்தியான்? சூப்பரா செஞ்சிட்டாரு. என்னதான் செஞ்சான்? அதுவா எங்க மாமாவே வந்து சொல்லுவாரு. சொல்லுவாரு. நீ ஏன் கேளு. ஆமா தானடி, எவ்வளவு அருமையா இருக்கு. சத்தியமாக்கா இது மாதிரி என் லைஃப்ல ஒண்ணு பார்த்ததே இல்ல. ஆமாடி, நாள் கூட அப்படி செஞ்சது இல்ல. அப்படியே உள்ள வச்சு அப்படியே எடுத்தாரு பாரு, செம்மையா இருந்துச்சு. அக்கா உனக்குமா? எனக்கும் தாக்கா செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருக்கா? அப்படியே சொர்க்கத்துக்கே போய் வந்த மாதிரி இருந்தா பாத்துக்கிறேன். அப்படியே அவர் கைய வச்ச உடனே அடடடடடா, நான் எங்கேயோ போயிட்டு உடம்பே சிலுக்குது. சிலுக்குடி சிலுக்க. அப்படியே காஞ்சோட்டிய வச்சு தேய்ச்சுன்னு வச்சுக்க, எல்லாமே சிலுக்க. லைசன்ஸ் போட்டவன் நானு, வண்டி ஓட்டுறேன் அவனா? அவன் வண்டி ஓட்டினானா லைசன்ஸ் போட்டானா வந்து கொஞ்ச நேரத்தான் சொல்லுவாரு. ஏண்டி என்னையா இப்படி உளறி நிக்கிற? உள்ள என்னடி பண்ணீங்க? வாடா மாமா வந்து சொல்லுவாரு. மாமா மாமா மாமாக்கு வேண்டுதுக்கா, வாக்கா. உங்க ரெண்டு பேர்த்தையும் சப்பா செய்ய போய் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. சிங்கப்பூருக்கு அடுத்த பிளைட் எப்பன்னு சொல்றா? என் சொந்த காசை போட்டாவது உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு. நான் உன்னை அந்த பிளைட்ல ஏத்தி விட்டுட்டு நான் இங்கேயே இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். யோ ஏயா எங்க மாமா சிங்கப்பூர் அனுப்புறங்கற? அவன் இங்க இருந்து என்னடி பண்ண போறியா? இப்ப நாங்க ரெண்டு பேர் பெட்ரூம்குள்ள என்ன பண்ணோம் அது உனக்கு தெரிஞ்சுதாவணும். ஆமாடி. தங்கச்சி எடுத்து விடு. சொல்லு கதைய. அது எப்படிக்கா என் வாயால சொல்றது? ஆனா வாயால தாண்டி சொல்லுவாங்க, சொல்லி தோழி இல்ல நான் சொல்லட்டா? இல்லக்கா எனக்கு வெக்கமா இருக்கு, நீயே சொல்லிடுக்கா. இங்க பாரியா, அவ தலையிலயும் என் தலையிலயும் நிறைய பேன் இருந்துச்சு. அப்படியே ஈர்கொலி வச்சு உள்ள வச்சு இழுத்த அப்படியே இழுத்தா இருப்பாரு. அப்படியே செமையா இருந்துச்சு. ஆமாயா, தலையில இவ தலையில கைய வச்சுன்னு ஊர்பட்ட பேனு. இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் ஷாம்பு போட்டு குளிச்சு பேனை எடுத்த மாதிரி இருக்கு. ஏண்டி அத்தனை பேனோட அங்க இருந்து வந்தீங்க? அதனாலதான் எங்க மாமா ரொம்ப அழகா பார்த்தாரு, அழகா செஞ்சாரு. ஏண்டா உலகத்துல எத்தனையோ பேர்த்த பாத்துருக்கேன்டா. ஒன்னு பொம்பளைகளை எப்படியோ என்னமோ சொல்லி மடக்கி இருக்கானுங்க. ஆனா பேனு பொம்பளைகளுக்கு பேனு பார்த்து மடக்கணும் ஆம்பளைய இப்ப தாண்டா பாக்குறேன். சகல எம்ம காலண்டா சகல இப்பதான் உனக்கு தெரியுது. நானா ஈர எடுத்தனா அத பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவேன். எங்க கை வச்சா மடங்குமோ அங்க பார்த்து வைப்பேன். இது உனக்கு தெரியல. உனக்கு எங்கடா கைய வச்ச? யோ தலையில தாயா வச்ச, வேற எங்க வச்சேன்னு நினைச்ச? ஏய் தலையில வைக்கிறதோட வச்சுக்கடா, வேற எங்காவது வச்சிடாதடா. வேற எங்கத உன் அடிமடையில வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? என்னடா சொல்ற? யோ உன் அடிமடியிலயா பர்ஸ் வைப்ப? அதத்தேன் சொன்னேன். நீ எப்ப பார்த்தாலும் டபுள் ட்ரிபிள் மீனிங்லயே தெரியுற. டேய் என்ன போட்டு குழப்பாதீங்கடா, போதுங்கடா சாமி. இப்படி பீதியை கலப்பாதீங்கடா. டேய் ஊர்ல இருந்து வரும்போது சீக்கு வந்த கோழி மாதிரி இப்ப குட்டியான மாதிரி ஆயிட்ட. ரெண்டு விட்டு சோரியா? உன்னால முடியல. அண்ணன் போட்ட வீட்டுக்கு
வீட்டுல கண்ணத்தை வச்சிடாதடா. யோ அவர் எங்கேயும் எதையும் வைக்க மாட்டாரு. அடியே நீங்களும் பீதியை கலப்பாதீங்கடே. என்னய்யா? கட்டின புருஷனுக்கு விசுவாசமா இருக்குடே. யோ என்னையா? ஐயா, எப்ப பார்த்தாலும் இப்படி டபுள் மீனிங்காவே பேசிட்டு அந்த மாதிரி நிக்கிறீங்க. நடக்கிறீங்களேடி நீங்க ரெண்டு என்னையா பேரும். நடத்தி கிழிச்சோம்? வந்துகிட்டு இருக்கீங்களேடி. நீ வந்து உள்ள பாத்தியா விளக்க வச்சு? அதுதான் சொல்றேன். சரி என்னமோ பண்ணி தொலைங்க. ஏய் இந்த ஆள் வாழலாம் பேசிதா இருப்பா. நீ வாடி நம்ம போலாம் வேலையை பார்க்கலாம். இவருக்கு வேற வேலையே இல்ல. நம்ம போய் மறுக்கா பெயின் பார்க்கலாம். ஆமாமா நான் போவோம். ஆமாம்மா, போலாம். வாங்க போலாம். வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கந்தவா. ஆமா, இப்பதான் அந்த மாமா வீடு உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சதாப்பா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பிஸியா இருக்கிறனால இந்த மாமனை அடிக்கடி வந்து பார்க்க முடியறதில்ல. ஆமாமா, என் பையன் மாதிரி இல்லாம நீயாவது புதுசு புதுசா பிசினஸ் பண்றியப்பா. சரிங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்னன்னு கரூர் டவுன்ல உங்களுக்கு ஒரு விவசாய லேண்ட் இருக்குல்ல, அது எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். டிமாண்ட் இருக்கு. ஆமா மாப்பிள்ள, ஆனா அது வந்து அனிதா பேர் இருக்கு. சரி, மாப்பிள்ள ஆசைப்பட்டுட்ட, நான் வேணா அனிதாவை உனக்கு கொடுக்க சொல்றேன். ஓகே மாமா, எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவேன். என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி பையன் மாப்பிள்ள, இதெல்லாம் என்ன இருக்கு, கரையத்தும் போது பாத்துக்கலாம்ப்பா. என்ன மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சிவா? விவசாயம்லாம் எப்படி போகுது? விவசாயம்லாம் இருக்கனால தான் நம்மளாம் இன்னும் உசுரோட இருக்க முடியுது மாம்ஸ். ஏன்பா சிவா, நம்ம கரூர் டவுன் இருக்க நிலத்தை வந்து தேவா கேட்டான், நானும் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்ப்பா. இல்லைங்க மாம்ஸ், அது இப்போதைக்கு கொடுக்குற ஐடியா இல்லை. அப்படியா மாப்பிள்ள? சரி விடுங்க, சும்மா இருக்குதான்னு கேட்டேன். சரி மாமா, நான் போயிட்டு வர்றேன் சிவா. என்னப்பா சிவா, இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டியப்பா? இல்லப்பா, இந்த நிலத்தை யாரு வாங்க சொன்னா தெரியுமா உங்களுக்கு? விவசாயத்தை அழிச்சு எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ப்பா. டேய் மாறா, இந்நேரம் அண்ணன் அந்த நிலத்தை பேசி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்டா. அண்ணன்லாம் இந்த விஷயத்துல செம்ம கில்லாடிடா, நேரம் முடிச்சிருப்பார். சரிடா, சென்னை தான்டா. என்ன அழகழகான பொண்ணுங்க, டாடா நம்ம ஊர்லேயும் தான் இருக்கிறாங்களே. ஆமாடா, செம்ம அழகா இருக்காளுங்க. நான்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஜெகதீஷ்னு ஒருத்தன் எத்தனை பொண்ணுகளை கரெக்ட் பண்ணி பழகிருக்கான்னு தெரியுமா? யாரு? அந்த பெருங்குடி கூட ஜெகதீஷ் தானே? பெருங்குடி கூட்டம்னாலே அப்படித்தான்டா. சரி விர்ரா, எனக்கு எப்படி கரெக்ட் பண்றது அதை சொல்லி குடுறா நீ. சரியா? உனக்கு இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா உன் மனசுக்குள்ள குறுகுறுன்னு ஒண்ணு பண்ணும்ல? ஆமா. அந்த பொண்ணு கிட்ட போய் பேசணும்னு தோணும்ல? அப்போ அந்த பொண்ணு கிட்ட போய் டேட்டிங் வரியான்னு கேட்கணும். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுவா, இல்லன்னா நோன்னு சொல்லுவா. அவ்வளவுதான்டா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். இந்தா இந்த போன்ல அப்படியே வீடியோ எடு. சரிடா, வீடியோ நல்லா கிளாரிட்டியாடா. ஆர் யூ சோ கியூட். நீ ரொம்ப அழகா இருக்க. டேட்டிங் வரியா? செருப்பால் அடிப்பண்டா நாயே. என்னடி சொல்ற? எஸ்னா எஸ்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? செமத்தியா அடி வாங்க போற நீ. புடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. என்ன செமத்தியா அடி வாங்கன்னு சொல்ற? இங்க வா. மாறா மாறா, எங்கடா இருக்க? இங்க இருக்கே. சரியா? ஏண்டா அவன் தான் அடிக்கிறா காப்பாத்துறான்னு பார்த்தா என்னடா பண்ணிட்டு இருந்த? சரியா? ஒரே ஒருத்தன் தான் இருக்க உனக்கு காப்பாத்துறதுக்கு. ஆம்புலன்ஸ் போய் கூட்டிட்டு வராண்டாமா? உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா யாரு பாக்குறது? சரி வாடா, பாத்து. கொஞ்சம் இருமா,
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? நான் என் பெயர் தேவா. நான் சிவாவோட அத்தை பையன். உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே அந்த சிவா. ஓ சரி சரி, இப்போதான் எனக்கு தெரியுது. கம்மா, நீங்க எதுக்கு வந்தீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லம்மா திவ்யா, சிவா ரொம்ப நல்ல பையன். அவனை நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் விவசாயம் பார்க்கறது பிடிக்கலாம் சொல்லு. நான் வேணா என்னோட ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு அவனை முதலாளி ஆக்கிடுறேன். ரியல் எஸ்டேட்டா? அவனுக்கு விபத்து போட்டு மந்திரிச்சாலும் அவன் போய் விவசாயம் தான் பாப்பா. ஷோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க முதல்ல. இல்ல திவ்யா, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லித்தான் ஆகணும். ஓஹோ, என்ன உன்னை வச்சு என்ன மிரட்ட சொன்னாங்களா? அப்படி நீங்க மிரட்டினா நான் சம்மதம் சொல்லிடுவேனா? அப்படிலாம் யாரும் சொல்லல. என் அத்தை மாமா பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். ஆனா நீ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கிற. ஆமா, நான் திமிரு பிடிச்ச பொண்ணுதான். பாரு, நான் கிளம்பணும், முதல்ல வழியை விடு. உனக்கு விவசாயம் பண்றவங்க பிடிக்கலனா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையில இருக்கிறவன் நல்லா சம்பாதிக்கிறவன் தான் வேணும்னா நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? முடியாதுல்ல, எனக்குன்னு பிறந்தவ இருக்கா. சும்மா கேட்டேன். உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. சரிதான், போடு. எப்படியாச்சு இவளை சம்மதிக்க வச்சு அந்த சிவாவை கட்டி வச்சா அவ என்ன நம்புவான், அந்த நிலத்தை எழுதி தருவான்னு பார்த்தா இவ இப்படி பண்ணிட்டு போறாளே. ஹலோ அண்ணா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? அது ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே சென்னையில் என்ன ரவுடி பையங்க கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். என்ன நீ தான் சொல்ற? அங்க போலீஸை வர சொல்றேன், அங்கேயே இரு. என் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்றேன். இல்லைண்ணா, அதெல்லாம் வேண்டாம். என் ஃப்ரெண்டு என்னை காப்பாத்திட்டாருண்ணா. உன் ஃப்ரெண்டு கிட்ட போன குடுமா. ஹலோ சார், சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அவளை பார்த்து பத்திரமா ஹாஸ்டல் வரைக்கும் விட்டுங்க தம்பி. சரிங்க சார், நான் கொண்டு போய் பத்திரமா விட்டுறேன். இந்த அனிதாட்ட ஃபோன் கொடுக்குறேங்க சார். சரிண்ணா, நான் வச்சிடறேன். அப்பா பத்திரமா பார்த்துக்குங்க. பார்த்து பத்திரமா இருமா. நான் நாளைக்கு வரேன். அருண், நீ மட்டும் இல்லைனா என் நிலைமைய நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. சரி விடு அனிதா, நான் பார்த்துக்கிறேன். அதான் நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அனிதா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அருண், சொல்லு. இல்லை, இப்போ உங்கள் அண்ணன்ட்ட ஃபோனில் பேசும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அண்ணன் எவ்வளோ மேலே பாசம் வச்சுக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. என் அண்ணன் மட்டும் இல்ல அருண், என் அப்பாவும் என் மேல உயிரே வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்தோட உலகமே நான் தான். இல்லை அனிதா, உன் மேலே இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிற பாசத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் மோசம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அனிதா. என்ன அருண் சொல்ற? என்னடா இப்படியெல்லாம் பேசுற? இல்லை அனிதா, நான் பேசல. இந்த வீட்டில் உன் மேலே வச்சுக்கிற பாசம்தான் என்னை இப்படி பேச வைக்கிது. அருண், நீயா பேசுற? ஆமா அனிதா, நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் பழையபடி ஃப்ரெண்டாகவே இருந்துடலாம்.
இல்லைன்னா பிரிஞ்சிடலாம். ஏன்னா உங்க வீட்டுல உன்னை ஒரு வசதியான குடும்பத்துல கட்டி பிடிக்கலான்னு நினைச்சிருப்பாங்க. நானு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன். நான் உங்க வீட்டுல பொண்ணு கேட்டா கண்டிப்பா எனக்கு தர மாட்டாங்க. அதனால வேணாம் அனிதா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். என்ன அருண் அசால்ட்டா சொல்றேன்? இப்பதானே சொன்னேன் நான் எப்பவுமே உன் மேல உயிரா இருப்பேன், எப்பவுமே நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னியே. இப்போ இப்படி சொல்ற? நான் சொல்ல அனிதா, அவங்க வச்சிருக்க பாசம் தான் என்னை இப்படி பேச வைக்குது. நீ என்ன லவ் பண்ணுவியா, கிஸ் பண்ணுவியா, ஊரு சுத்துவியா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன தவிர வேற யாராவது நீ கல்யாணம் பண்ண உன்னை அவ்வளவுதான் உன்னே போட்டுருவ. சரி சரி விடு, சும்மா சொல்லி பார்த்தேன் உடனே இவ்வளவு கோபப்படுற. அந்த பயம் இருக்கட்டும். நல்ல வேலை. இது 2023 பொண்ணுடா. இப்ப வர எல்லா பொண்ணுங்களும் உஷாராதான் இருக்காங்க. ஆனா இப்படியே தான் சமாளிச்சுட்டே ஓட்டிட்டு இருக்கிறேன். நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். என்னை தவிர உன்னை யாரும் உங்க கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். சரி வா, பீச்சுக்கு போலாமா? போலாம். சரி. அண்ணே, ஏனே அவசரமா வர சொன்னீங்க? டேய், நாம நினைச்சது ஒண்ணு, நடந்து ஒண்ணு ஆயிடுச்சுடா. என் மாமா மக சிவா அந்த நிலத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டான்டா. அப்படியா? நாங்க வேற காளிதாஸ் அண்ணன் கிட்ட இன்னைக்கு வாங்க எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி வர சொல்லிட்டேனே. டேய், நான் வர சொல்லவே இல்லையாடா. தேவாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அப்புறம் தேவா, எல்லாம் முடிஞ்சுதா? நான் எங்காவது கையெழுத்து என் கையெழுத்து ஏதாவது தேவைப்படுதா? எங்க கையெழுத்து போடணும்? சார், அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. இன்னும் 1 வீக்குள்ள முடிச்சு தந்துடுறேனே. என்ன தேவா, கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? உங்களால முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, இல்லைனா முடியாதுன்னு சொல்லுங்க. அந்த நிலத்தை எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன். சார், இன்னும் 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, எப்படியாவது முடிச்சு கொடுத்துறேன். நான் பிளான் பண்ணா மிஸ்ஸே ஆகாது. இந்த ஒரு நிலம் மட்டும்தான் தள்ளி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன். இன்னும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள இந்த நிலம் எனக்கு வரணும். இல்லைனா எம்எல்ஏ சீட் லிஸ்ட்ல வேற ஒரு பேர் இருக்கும். அப்புறம் பாத்துக்குங்க. அந்த சிவா என்னோட சொந்தக்காரன்னு பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுக்கறான். இன்னும் ஒரு தாட்டி கேட்டு பாப்போம். கேட்டு பாக்குறேன். முடியலனா அவனையும் மேல அனுப்பிச்சிட வேண்டியதுதான். என்னென்ன சொல்றீங்க? சொந்த மாமா மகனே கொல்லலாம்னு சொல்றீங்க? டேய் மாறா, எனக்கு சொந்த முக்கியமா பதவி முக்கியமானு பார்த்தா பதவிதான் முக்கியம்னு சொல்லுவேன். டேய் செலியா, என்னடா தலையில காயம்? அண்ணே, சென்னை போயிருந்தோம்ல, அங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டாருன்னு. இந்த புள்ள தானே? டேய், இது என் மாமா மக அனிதாடா. என்னன்னே சொல்றீங்க? இது உங்க மாமா மகளா?
அப்படின்னா பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேளுங்கண்ணே. பொண்ணுக்கு பொண்ணு, மண்ணுக்கு மண்ணு, பதவிக்கு பதவி, ஒரே கல்லுல 3 மாங்காய். நல்ல யோசனைடா. இப்பதான் பொண்ணுங்களை ரசிக்கவே தோணுது. அந்த போட்டோ காமி. என்ன அழகு. இப்பதான் கல்யாண ஆசை கூட வந்துருச்சுடா. கல்யாண வயசு வந்துருச்சுடா எனக்கு. சரிண்ணே, வாங்க பேசி முடிச்சிருவோம். ஏய் இங்க பாருடி எடிப்பட்ட சிரிக்கி, இந்த விஷயத்தை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். பார்க்கலாம். ஏன் உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குதாடி? ஆமாடி, இது எனக்கு மட்டும் தான் உரிமை, உனக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அடியே, உனக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்குதோ அதை விட எனக்கு 2 மடங்கு ஜாஸ்தியாவே இருக்கு. ஏய், விஷயத்தை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், நீ ஏடி விட்டு கொடுக்கறதே? நானே எடுத்துக்கறேன்டி. நீ எடுப்பியா? எப்படி எடுப்ப? பார்க்கலாம்டி. பார்க்கலாம்டி. நீங்க அந்த ஆளு வரட்டும். அந்த இருக்கிற 1 அடியோ 1 அடியா மாத்திடுறேன். நானும் பாக்குறேன். பார்க்கலாம்டி. ஒத்துமையா தாண்டி இருந்தீங்க. என்னடி பிரச்சனை? வாயா வா, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுடி என்னன்னு. இங்க பாரியா, எனக்கு அவளுக்கு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல அவ மீறிட்டான். என்னடி ஒப்பந்தம் போட்டீங்க எனக்கு தெரியாம? யோ, என்னமோ ஒப்பந்தம் இருந்துட்டு போகுது. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு என் பக்கம் தான் நீ பதில் வரணும். சொல்லு. இல்லின்னு வச்சுக்கோ, சோத்துல வெசு வச்சிருக்க. ஏய் சொல்லுடி சீக்கிரம் ஒப்பந்தத்தை. யோ, வாரத்துல 7 நாள் இருக்கா? வாரத்துக்கு 7 நாள் தான். ஆமா 8 நாள். நீ மூடி நின்னு கேட்டா ஏறியா நீ? வாரத்துல 7 நாள் இருக்கா? 7 நாளையில திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு அந்த சிரிக்கி வீட்டுக்கு. சரியா? ஏன்னா முத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முத 3 வாரத்துக்கு அவளுக்கு. அதாவது வியாழன் வெள்ளி சனி அந்த 3 நாள் என் வீட்டுக்கு. அந்த வாரத்துல 1 நாள் இருக்கு. அந்த நாள் எங்க போய் எங்க போய் தொலைவ? எங்க போய் தொலைவ? அந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு யாரு மேல மூடு வருதோ அவன் வீட்டுக்கு போறேன்டி. ஐயோ, என்னதான் இருந்தாலும் ஒன்னா இருந்தா பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறேன். இப்ப 2 ஆயி போச்சு. அதுக்கு என்ன பண்ணுவ? என்னையா பண்ண சொல்லியா? சொல்லி தொலையா? சொல்லியா? இப்படி உலகனா இப்படி சொல்றது. தங்கச்சி கம்முனு. சரி அக்கா, இவ்வளவு நேரம் சிரிக்க முடியல. இப்ப தங்கச்சி ரெஸ்ட். ஒரு போர் அடிக்குதுன்னு இப்பத்தான் சினிமாவுக்கு போனேன். போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க அடிதடியா கிடக்குது. இவனை கட்டி என்னத்தையாம் பண்ணாங்களோ. எப்படி என்னதாயா உனக்கு பிரச்சனை? மாமா நீ ஏன் நைட்டு சொல்லு மாமா. சொல்றேன் தங்கம். வாரத்துல 7 நாள் இருக்கு மாமா. 7 நாள். அந்த 7 நாளையில திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு நான் ஒருத்தி நிக்கிறா பாரு அவ வீட்டுக்கு. கருவாச்சி மாமா நான் இருக்கிறோன்னு மட்டும் தான் மாமா சொன்னேன். அப்படியே உருளைக்கட்ட மாதிரி அப்படி கொள்ளு 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 அழகா இருந்தாலும் ரொம்ப கருவா கொட்ட மாதிரி இருக்கு. அவங்க புருஷனும் அதே மாதிரி தான் இருக்கியா? யோ நீ போயா, நான் செல்லத்தோட தான் இருப்பேன். மாமா அந்த 3 நாள் அவ வீட்டுக்கு, மீதி இருக்கிற வியாழன் வெள்ளி சனி என் வீட்டுக்கு. வாரத்துல 1 நாளைக்கு எனக்கு கருவாப்பா எங்க போறான்னு கேளு மாமா. நான் எனக்கு தெரிஞ்சோம். அவன் எங்கேயோ போயிட்டு போறான். அதே உனக்கு நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு அவன்? டேய் பணம் கட்டலையா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே முடிக்காத பிரச்சனை நீ என்னடா முடிக்க போற? நீதிபதியே தோத்து போயிருவான். நானா ஒரு நாளைக்கு 5000 10,000 பிரச்சனையை தீக்கிறேன். உன் பிரச்சனையை தான் சொல்லு. ஒரு முடிவு இன்னைக்கே முடிச்சு விட்டுறேன். மாமா இங்க பாரு, இனிமே நீ என் வீட்டுல பெரிய பொண்ணாடி வீட்டுல ரூம்ல தான் இருக்கணும். என்ன பண்ண நினைக்கிறேன்? 3 நாள் என் ரூம்ல தான் இருக்கணும். அப்புறமேட்டு மாமா 3 நாளைக்கு என் ரூம்ல தான் இருக்கணும். நீ என் ரூம்ல தான் இருக்கணும். மாமா என் ரூம்ல தான். பெரிய வீடு தான். பெரிய வீடு தான். நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன்னு விடுங்கள. இப்ப என்ன உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பிரச்சனை? நான் சொல்றேன் கேளு. எல்லாம் நீட்டா சனிக்கிழமை நைட்டு என்னோட ஹால்ல படுப்பான்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்னா எந்திரிச்சு ஒன்னா குளிச்சுட்டு ஒரு காசை எடுப்பான், அப்படியே சுத்தி தூக்கி போட்டா பூ விழுந்தா பூ பூ என் செல்லம் பூ என் செல்லத்துக்கு தலை விழுந்தா வச்சுக்கியா உன் முத்தமாலையே நீ வச்சுக்கியா. சரியா? உங்களுக்கு பிடிச்சிருச்சுக்கா இல்லையா? இந்த பந்தயத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி சரி வாங்க போலாம். அடுத்தது இந்த பந்தயத்தை வேங்கி யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதையும் பார்க்கலாண்டி. இவளுகளை வச்சுக்கிட்டு நாளா மாரடிக்க முடியலடா சாமி. போகிறேன். நம்ம கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர், என்னோட ஃப்ரெண்ட்
நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். ஹாய் சிவா, வெல்கம் டு த மீட்டிங். என்னப்பா அதெல்லாம்? கம்பெனி இருக்கணும், விவசாயமும் வளரணும். அதனால தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயம் பார்க்க போயிட்டேன். உன்னை பாட்டுல வச்சுட்டு நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்ட. சிவா எப்பயுமே இப்படி தான், ஒரு லட்சியத்தோட வாழ்றவர், விவசாயம் அழியாமல் காக்கணும்னு நினைக்கிறவர். விவசாயமும் வளரணும், தொழில்நுட்ப வளர்ச்சியும் வளரணும். அப்பதான் நம்ம நாடும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதனாலதான் நான் அப்பயே உங்கள்கிட்ட விட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். சரி சார், அவங்கெல்லாம் போகட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசுகிறேன். நீங்கள் தான் எங்களோட கம்பெனி ஓனரா? உங்களை போய் நான் தப்பாக பேசிட்டேனே, ஐ எம் சாரிங்க. பரவாயில்ல திவ்யா, விடுங்க, நான் அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன். இல்லைங்க, நான் உங்களை ரொம்ப தப்பாக பேசிட்டேன். எந்த விவசாயத்தை நான் தரக்குறைவாக பேசுறேனோ அந்த விவசாயத்தால் வந்த காசை தான் நான் சம்பளமாக வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது உங்களோட விவசாயம் ஜெயிச்சு நான் தோத்துட்டேங்க. பரவாயில்ல விடுங்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இப்போ நான் கேட்டது தப்புன்னு எனக்கே தெரியும், ஆனா இப்பதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இந்த கம்பெனிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு விவசாயம் மட்டும்தான் பார்க்க போறேன். நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா விவசாயம் பார்க்குற மாதிரி இருக்கும். பாப்பையா? இங்க பாருங்க, இப்பவே நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் வந்து உங்க கூட விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் யூ. அப்படின்னா நானும் கூட ஒன்று சொல்லணும். லவ் யூ டூ. தேவா, அன்னைக்கு சிவா உன் மனசுல உன் முடி பேசிட்டான், அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காதப்பா. அதை விடுங்க மாமா. சிவா என்னை விட 2 வயசு சின்ன பையன். அவன் பேசினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கோனா? ஆமா, என்ன விசேஷம்? எல்லாரும் வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, எங்கள் அம்மா இறக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போனாங்க. நம்ம அனிதாவை நான் கட்டிக்கணும்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றலான்னு தான் வந்திருக்கிறேன் மாமா. ஆமா தேவா, தங்கச்சி சொன்னதை நான் எப்படிப்பா மறப்பேன்? என் பொண்ணு 2 வருஷம் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் 2 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசலான் இருந்தேன். சரிப்பா, நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்க. சிவா நாளைக்கு அனிதாவை கூட்டி வந்துடுவான். ஓகே மாமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்துடுறேன் மாமா. சரி, சரிப்பா. சாரிண்ணா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேண்ணா. பரவாயில்லம்மா. அண்ணா, இவர் பேர் தானே அருண்? அன்னைக்கு ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்துனாங்கன்னு சொன்னனே, அது இவரு தானா? ரொம்ப தேங்க்ஸ் அருண். இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்க சார், பரவாயில்ல, அதெல்லாம் இது வேணாம். அண்ணா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அண்ணா ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னம்மா பயம்? சொல்லுமா திவ்யா. அது வந்து நானும் அருணும் 3 வருஷமா லவ் பண்றேண்ணா. நீங்க தானே எங்களை சேர்த்து வைக்கணும். அப்படியா? நினைச்சம்மா 3 வருஷமா லவ் பண்றீங்க. சரிம்மா. அருண், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? சார், இங்கே சென்னையில் தான் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 40 ரூபா சம்பாதிக்கேங்க சார். அப்படியா? அனிதாவை நீங்கள் 3 வருஷமா லவ் பண்ணுறீங்க.
அப்படின்னா அனிதாவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காருண்ணா. அனிதா, நான் உன்னை கேட்கல, அருணை கேட்டேன். சார் நானும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன் அனிதாவை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னமோ பேசுவாங்க. அண்ணா நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன்னா. சரி, நான் சொல்றத கேளுங்க. ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனா சண்டை வர சகஜம், ஆனா உடனே சமாதானம் ஆயிரும். அதே போல ஈகோ இருக்கவே கூடாது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், உடனே சமாதானம் ஆயிரும். ஒரே ஒரு விஷயம், வரவு மீறி செலவு பண்ணவே கூடாது. சரிங்க சார், நீங்க சொல்றபடியே நாங்க 2 பேரும் நடந்துக்கிறோம். சரி அருண், உங்க அப்பா அம்மாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி கிளம்புறேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா டூயட் போலாமா? போலாமே.